அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அக்கினி சிறகுகள் அமைப்பு ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றது. அந்த வரிசையில் கரடியனாறு வேப்பவட்டுவான் பாலசேனை என்ற பகுதியில உண்மையிலே ஒரு வறிய குடும்பத்திற்கு, அதாவது 5ஆம் தர புலமை பரிசில் வெட்டுப்புள்ளிக்கு மேலெடுத்த ஒரு மாணவி தன்னுடைய பாடசாலைக்கு செல்வதற்காக நீண்ட தூரம் இருக்கின்ற காரணத்தால் இந்த குடும்பத்தில் 4 பெண் பிள்ளைகள் காணப்படுறாங்க. இவங்களுக்குரிய உதவிகளை வழங்குறதுக்காக இவங்க பாடசாலை அதிபர் மூலமாக அக்கினி சிறகுகள் அமைப்புக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில இன்றைக்கு நாங்க இந்த குடும்பத்திற்கு பாடசாலை செல்வதற்காக ஒரு சைக்கிளை வழங்குறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த சைக்கிளை வழங்குறதுக்கு பெரும் உதவி செய்த நாவற்காடி விதுசன் மற்றும் அவருடைய நண்பரான பசிலினா இருவருக்கும் அக்கினி சிறகுகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இந்த உதவியினை வழங்கி தருவதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற அக்கினி சிறகுகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தரான ஜெயக்கொடி அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றியினை கூறிக்கொள்கிறோம். இவர்களுடைய வறுமை சூழலை அறிந்து கொண்டு உதவுவதற்காக மனம் வந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. மேலும் இவர்களுக்கான உதவிகளை கிடைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்நேரம் வணக்கம். எனக்கு பேர் அந்த சங்கரதானி. வேப்பவட்டுவான் பாலசேனை கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். எனக்கு 6 பெண் குழந்தைகள். அதில் ஒரு ஆள் மோசம்பித்தா, அவங்க மேலதவு தான் இருந்தும் 5 பேரும் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் வளர்ந்து ஒரு ஆள், அதோட இப்போ ஒரு ஆள் பொலசி பால் இருக்கிறாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போகிற 1.5 கிலோமீட்டர் தூரம். அதனால மிகவும் கஷ்டப்பட்டு நடையில தான் ஸ்கூலுக்கு போய் இவ்வளோ படித்தவங்க. ஆனால் இந்த உதவியினை எனக்கு செய்தவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் என் நிலைமையை அறிந்து அவங்களோட அப்பாவுக்கும் அவரும் வயல் வரம்பு வேலைகள் அதிகம் தான் செய்யறேன். அதுக்கும் காலொண்டு வாதம்னு சொல்றாங்க. அந்த காலொண்டு இந்த நிலம் குடிச பாவிக்கு தான் போய் வேலைக்கு போறேன். மிகவும் கஷ்டமான நிலைமை உள்ளது. அதனால கேட்கிறவங்க எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி செய்தரும் நான் கேட்டுக்கிறோம் தாழ்மையுடன். எனக்கு மிகவும் பொம்பளை பிள்ளை நடைவர் வரும் திருமணமாகல. மூத்த மாடுக்கு 26 வயசு, மற்றவுக்கு 24 வயசு, மற்ற கடைசாலுக்கு 10 வயசு இப்பதான். அதனால எனக்கு ஏதாவது வாழ்வாதார உதவி எனக்கு செய்தர முடிஞ்ச அளவுல உங்களுக்கு முடிஞ்ச செய்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடசாலை செல்வதற்கு இதை தந்த விதுசன் மகன் அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.